Okay, now in the structural analysis 2 we can see the problem about cables. A suspended cable is supported at 2 points 25 meter apart. The left support is 2.5 meter above the right support. The cable is loaded with a uniformly distributed load of 10 kilonewtons per meter throughout the span. The minimum dip of the cable from the left support is 4 meter. Find the maximum and minimum tension in the cable. Now let's see the problem. As they have mentioned, the total length is 25 meter and there is a 2 points. அந்த பாயிண்ட்ஸ் வந்து 2 பாயிண்ட் கேபிள் வந்து 2 பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நார்மல் டாப்பில், செகண்ட் பாயிண்ட் வந்து 2.5 மீட்டர் வந்து ஃப்ரம் த டாப் எண்ட்லேருந்து கீழே மென்ஷன் ஆகிருக்கு. அதுதான் நம்ம வந்து மேலே அந்த டிப்பை வந்து 2.5 மீட்டர் காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறமேல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டலாக வந்து அந்த கேபிள் வந்து எவ்வளோ மீட்டர் வந்து கீழே சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா 4 மீட்டர். இப்போ 2.5 மைனஸ் 4 போட்டோம்னா பேலன்ஸ் 1.5 மீட்டர். அதுதான் D2. D1 வந்து 4 மீட்டர், D2 வந்து 1.5 மீட்டர் போட்டிருக்கு. அப்புறம் டோட்டல் லோடு வந்து த்ரூ அவுட், அதாவது யூடிஎல் அப்படின்றது டோட்டல் லோடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம கொஷினில் வந்து 10 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வச்சு நம்ம இந்த டோட்டல் டிப் மேக்ஸிமம் டிப்பு வந்து L1 அந்த டிஸ்டன்ஸ் வந்து L1 L2 அப்படின்றது எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, L1/L2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் D1/D2. இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது L1 அண்ட் L2 மட்டும்தான் தெரியாது, D1 D2 தெரியும். அப்போ L1 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு L1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4/1.5 இன்ட்டு L2. இப்போ நம்ம போட்டோம்னா L1 வந்து வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த L1 வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்பயுமே என்ன தெரியும், டோட்டல் லென்த் வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ L இஸ் ஈக்குவல் டு L1 + L2. அந்த வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம L1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1.6329 L2 + L2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லென்த் வந்து 25. இப்போ 25 போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம L2ஓட வேல்யூ கிடச்சிரும். L2ஓட வேல்யூ வந்து நம்ம மறுபடியும் வந்து மேலே இருக்க அந்த L1ல் இந்த வேல்யூவில் போட்டோம் அப்படின்னா L1ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம L1 L2 வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமேலு VA கண்டுபிடிக்கணும், வெர்டிக்கல் காம்பனன்ட். VA இஸ் ஈக்குவல் டு PL1. அப்போ P அப்படின்றது என்ன, லோடு. அப்போ லோடு என்ன கொடுத்துருக்காங்க, 10 கிலோமீட்டர் பெர் மீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ VA இஸ் ஈக்குவல் டு PL1. அப்போ P இன்ட்டு இல்லை Lனா 10 இன்ட்டு 15. L1ஓட வேல்யூ வந்து 15.505. அப்போ VA இஸ் ஈக்குவல் டு 155.05 கிலோமீட்டர் அப்படின்றது வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி நம்ம வந்து VB கண்டுபிடிக்கணும், வெர்டிக்கல் காம்பனன்ட் அட் B கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, PL2. அதே தான், லோடு வந்து நம்மளுக்கு 10ன்னு தெரியும், L2ஓட வேல்யூ வந்து 9.4945ன்னு தெரியும். இப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா VBயோட வேல்யூ கிடைச்சிரும். அப்புறம் நம்ம H கண்டுபிடிக்கணும். H அப்படி ஃபார்முலா என்னென்னா PL1² டிவைடட் பை 2D1. அப்போ நம்மளுக்கு இது எல்லா வேல்யூவுமே தெரியும். அது அப்படியே நம்ம Pன்றது லோடு 10, அதுக்கப்புறம் L1ஓட வேல்யூ வந்து 15.505 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த வேல்யூவில் டிவைடட் பை 2D1 வந்து 2D1 அப்படின்றது D1ஓட வேல்யூ 4. அப்போ H இஸ் ஈக்குவல் டு 300.51 அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிரும். அப்புறம் அதே மாதிரி ஹெச்சோட வேல்யூ இன்னொரு, அதாவது B வேல்யூ B சைடு இருக்கனால L2 அப்படின்றது இருக்கனால H இஸ் ஈக்குவல் டு PL2² டிவைடட் பை D2. அதே மாதிரி H கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுக்கப்புறமேலு TAவும் TBயும் கண்டுபிடிக்கணும். TA கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் VA² + H². அது VAவும் தெரியும், H²வும் தெரியும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு VAவோட வேல்யூ TAவோட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரியே TB கண்டுபிடிக்கணும். TBயும் VB² டிவைடட் பை H². அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா TBயோட வேல்யூ கிடச்சிரும்.